ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது மகத்தான மார்கழி மாத பூஜைகளை பற்றித்தான், அதனுடைய சிறப்பை பற்றித்தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணபிரானே நம்மளுடைய கிருஷ்ணர் கீதையில் உபதேசத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மார்கழி மாதத்தை நிறைய பேர் பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, அது பீடு உடைய மாதம் என்பதை நாம் கொள்ள வேண்டும். நிறைய உங்களுக்கு புராண நிகழ்வுகள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை ஒட்டித்தான் நடந்திருக்கிறது. நாம் இந்த கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதங்களில் நாம் செய்கிற பூஜைகளுக்குண்டான பலன்களை தை மாதத்தில் நமக்கு இறைவன் தந்தருள்வான். அதைத்தான் நாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 30 நாளும் இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதம், சிவபெருமான் வழிபாடு, கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு, இந்த மாதிரி நிறைய வழிபாடு விரத முறைகளுக்கு உண்டான ஒரு நேரம். 2வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நவராத்திரியிலேருந்தே இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த கால புருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொல்லாத அரக்கருடைய கோரப்பல், அதாவது அந்த வெதர் சேஞ்சஸ்னால நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். அதற்காகத்தான் நாம் நவராத்திரி சமயத்தில் நமக்கு சுண்டல் அதெல்லாம் நைவேத்தியமாக கொடுப்பாங்க. மார்கழி மாதத்தில் பொங்கல். நம்மளுடைய சம்பிரதாயங்களும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டிகையும் அந்த காலத்திற்கு உண்டான உணவு முறைகள் அப்படியெல்லாம் நிறைய வரும். இது உணவும் வழிபாடும் அந்த மாதிரி நிறைய, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். மார்கழி பூஜையை மட்டும் பார்க்கலாம். அது எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்ல வர்றேன்னா, ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம்னு இருக்கும். அதற்கு அதிக தொடர்பு உண்டு. அதுதான் அதனுடைய இது. எப்படி நமக்கு விநாயக சதுர்த்தி அப்படின்னாக்கா நமக்கு ஒரு கொழுக்கட்டை, அது ரொம்ப முக்கியத்துவம் இல்லையா? அதே மாதிரி பெருமாள் வழிபாடுனா துளசி தீர்த்தம், ஒரு சின்ன துளசி ஏகவில்வம் சிவார்ப்பணம் எப்படி சிவபெருமானுக்கோ அதே மாதிரி துளசி, ஒரு தள துளசி, ஒரு இலை துளசி இருந்தால் கூட பெருமாளுக்கு போதுமானது. ஒரு பிடி அவல் இருந்தால் போதுமானது. இந்த மகத்தான மார்கழி மாதம் நமக்கு தனுர் மாத பூஜையாக 16/12/2025 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நமக்கு அதிகாலை 4 மணி அளவிலேயே வந்துடுது. பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நமக்கு மாத பிறப்பு வருகிறது. தனுர் மாத பூஜை, மார்கழி மாத பூஜை அன்றிலிருந்து 30 நாட்களுக்கு கோலாகலமாக நம் நாடெங்கும் நம் மக்கள் வாழும் எல்லா இடங்களிலும் சர்வ சிவாலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனை ஹோம பூஜைகளுடன் சிறப்பாக இந்த 30 நாள் நடைபெறும். ஐயப்பனுடைய அன்னைக்கு மார்கழி மாத பூஜை நடை திறப்பும் நமக்கு 16ஆம் தேதி நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு நடைபெறுகிறது. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதி பிரகாரம் இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதிக்கு வருது, டிசம்பர் 30. ஆருத்ரா தரிசனம் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வருடம் ஜனவரியில் தான் வருது. இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் 27ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கூடாரவல்லி அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஆண்டாள் நாச்சியார் தந்தருளிய திருப்பாவை 30 பாடல்களும் இந்த மாதம் முழுவதும் நாம் பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகரும் நமக்கு திருவம்பாவை, தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், சுப்ரபாதம், இந்த மாதிரி நாம் எது வேணாலும் நாம் இந்த பாசுரங்கள்லாம் நாம் படிக்கலாம். ஒரு வருடத்திற்கு நாம் செய்கிற பூஜா பலன்களை இந்த ஒரு மாதம் நாம் செஞ்சால் நாம் இந்த பூஜை பலன்களை ஒரு வருஷத்துக்கு உண்டான பலனை நமக்கு சுவாமி கொடுத்துருவாங்க. தேவர்களுடைய ஒரு வருட கணக்கு தான் நமக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிரம்ம முகூர்த்தமாக இந்த மார்கழி மாதம் விளங்குகிறது. அதனால் நாம் மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி நீர் பூசி தூய்மையான ஆடை உடுத்தி அதற்கப்புறம் நாம் ஒரு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம். 30 நாளும் 30 பாடல்களையுமே பாடுவது, திருப்பாவை பாடுவது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு திருப்பாவைகளை நாம் படிக்கலாம். அதை தாண்டி சிவபெருமானுக்கு திருவெம்பாவையும் உண்டு, அதையும் சேர்த்து படிக்கலாம். நீங்கள் இந்த 30 நாளில் எந்த சுப்பிரபாதம் வேணாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது
பார்த்தீங்கன்னா கௌசல்யா சுப்ரஜா அப்படிங்கிற ஸ்ரீனிவாச ஸ்ரீ பெருமாள் திருப்பதி வேங்கடாச்சலபதி சுப்ரபாதம் ரொம்ப பிரசித்தி. அதையும் படிக்கலாம். எல்லா சுவாமிகளுக்குமே உங்களுக்கு இந்த சுப்ரபாதங்கள்லாம் இருக்குது. காலையில் உங்களுக்கு அதிகாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்குமே பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லப்படுகிறது. அதிகாலை சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் எப்பவுமே உங்களுக்கு ஒரு 15-20 நிமிடங்கள் தாமதமாகத்தான் வரும். அந்த சமயத்துக்குள்ளே நம்ம விளக்கேற்றிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, குழந்தைகளை எல்லாம் பெரியவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. பெரியவங்களுக்கும் அந்த நேரத்தில் எழுந்து செய்ய முடியாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த அதிகாலை நேரத்தில் அதாவது அந்த ஏர்லி மார்னிங் டைம் உங்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் ஏற்றிடுங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு 6:30 மணிக்குள்ளேயாவது வாசலில் ஒத்தை தீபமாக போடாதீங்க. 2 அகல் விளக்கு போதுமானது. பூஜை ரூம்லேயும் அதே மாதிரி 2 அகல் விளக்கு போதுமானது. ஒத்தையாக ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காமாட்சி விளக்கா அது என்ன விளக்கோ அது உங்களை 2 தீபம் போட்டுருங்க. நல்லெண்ணெய் மற்றும் பசு நெய் சிறப்பான பலன்களை தரும். மற்ற எண்ணெயில் நீங்கள் எல்லாம் அந்த 5 தீப எண்ணெய் அது மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் கடல் எண்ணெய் அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி எண்ணெய்களை எல்லாம் நாம் உபயோகப்படுத்துவது கிடையாது. அது உசிதம் அல்ல. அதை மட்டும் தவிர்த்துருங்க. மற்றதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரி, இந்த மார்கழி மாதம் 30 நாளுமே நாம் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பூஜை பண்ணலாம்? அதிகாலை நீராடி நீர் பூசி, அதாவது நீர் பூசிங்கிறது அவரவர்கள் குல வழக்கப்படி உங்கள் நெற்றிக்கு இட்டுக்கோங்க. பால் நெற்றியாக இருக்கக்கூடாது. விபூதியோ திருநாமமோ அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை மாதிரி சந்தனமோ இல்லை கோபி சின்னமோ எப்படி வேணாலும் நீங்கள் இட்டுக்கிட்டு சுத்தமான ஆடை, அதுக்கு புது ஆடைன்றது கிடையாது, உங்களுக்கு துவைச்சி உலர்த்தி வச்சிருக்கிற ஆடையை நீங்கள் உடுத்திக்கோங்க. 2 தீபம் போடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஊதுபத்தியோ என்னவோ ஒன்று வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு ஒரு பஞ்ச பாத்திரத்தில் எவர் சில்வர் பாத்திரம் இல்லாத மற்ற பாத்திரங்கள், அது செம்பு, பித்தளை, வெண்கலம், வெள்ளி, தங்கம் என்ன வேணால் இருக்கலாம். இல்லைன்னா மண் குவளை கூட ரொம்ப சிறப்பு தான். சரி, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னா இதே விஷயந்தான். உங்கள் வாசலில் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. இப்போ இந்த US UKலெல்லாம் கொஞ்சம் இது பண்ணால் கூட உங்களுக்கு அந்த அலாரம் அடிச்சிடும். அதனால் உங்களுக்கு விளக்கு ஏற்ற முடியலன்னா கூட சின்ன தூபம் மாதிரி ஏற்றுங்க. இல்லைன்னா அந்த தாமரை விளக்குன்னு சின்னதாக இருக்கும், குட்டி அகலில் கூட இருக்கும். ஒரு 24 நிமிஷத்துக்கு விளக்கு எரியிற அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா போதும். குறைந்தபட்சம் எந்த தீபமாக இருந்தாலும் அது ஒரு நாழிகை எரிய வேண்டும் என்பது ஒரு இறை நியதி. நம்ம லெமன் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் போடுறோம் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டிங்கன்னா கூட நீங்கள் வேணால் கணக்கு பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு நாழிகைக்கு அது ஒரு 20 மினிட்ஸ் 24 மினிட்ஸ்க்கு எரியிற அளவுக்கு தான் அதில் இருக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன அகல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சின்ன கற்கண்டு இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், திராட்சை, முந்திரி இதையெல்லாம் முன்கூட்டியே வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதை சுவாமிக்கு பிரசாதமாக வைங்க. வச்ச பிரசாதத்தை திருப்பி இன்னொரு டப்பாவில் சேர்த்துக்கோங்க. அது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு நாய்க்கோ பூனைக்கோ காக்காக்கோ கொடுங்க. இல்லை நீங்கள் ஒரு ஏதான ஒரு சக்கரை பொங்கல் செய்யும்போது கூட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அதை தாண்டி சிறப்பாக நீங்கள் தினமுமே ஏதோ சித்திரான்னம் இல்லை பொங்கல், சுண்டல் அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பவங்க அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை வேலைகளை பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக திருப்பி அந்த காலையிலே கோயிலுக்கு போகிறவங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்குது, அப்போ போகிறதும் செய்யலாம். காலையில் கோலம் போடுறது ரொம்ப, இந்த மார்கழி 30 நாளுமே கோலம் போடணும். பசும் சாணம் தெளித்து சாணத்தில் பரங்கிப்பூ வைப்பாங்க, வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. வாசல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ஓசோன் நிறைய கிடைக்குங்கிறதுனால நம்ம மூச்சு வாங்க வேலை செய்யும் போது அந்த ஓசோன் நமக்கு உள்ளே போகும். அது உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் பண்ணும், நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்றது தான் சயின்டிஃபிக்காக இப்போ சொல்கிறது. உங்களுக்கு வாசலில் போகிறதுக்கு தலைவலிக்குது, பனி அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக உங்கள் கதவு பக்கத்துலையாவது ஒரு சின்ன கோலம் போடுங்க. சில பேர் நைட்டே கோலம்
கோலம்லாம் பெருசு பெருசாக போட்டு வைக்கிறாங்க. அப்படி போட்டால் கூட அது போடுறது காலையில் போடுறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாசலுக்கு பக்கத்துலையாவது ஒரு சின்ன 2 இழை கோலம், அது அரிசிமா கோலமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதே போல் இந்த 30 நாளும் நம்ம குலதெய்வ நினைவோடு நம்ம குலதெய்வத்தை நினைச்சு அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க வீட்டில். அதுவே பெரிய விஷயம். அந்த 2 தீபம் போடுங்க, ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம் வைங்க. அது வில்வ தீர்த்தமாக இருந்தாலும் சரி, துளசி தீர்த்தம், அவங்கவுங்க சைவ வைணவ அவங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நீங்கள் பூஜை பண்ணுங்கள். 2 ஊதுபத்தி ஏற்றி வச்சுடுங்க. இதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுடைய விஷயம். அதே மாதிரி அதை முடிச்சுட்டு வந்துட்டு பிள்ளையாருக்கு குட்டிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையாரப்பன் ஸ்லோகங்களை சொல்லலாம். முருகனுக்கு உண்டான திருப்புகழ் நிறைய, கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதை கேசட்டில் போட்டு விடலாம். அதே மாதிரி மகாலட்சுமி ஸ்லோகங்கள் படிக்கிறதும் ரொம்ப அற்புதமான உன்னதமான பலன்களை தரும். அதே மாதிரி சிவநாமங்கள், சிவபெருமானுடைய அஷ்டோத்திரம், உங்களுக்கு சிவபுராணம், அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் இதையெல்லாம் ஒன்று நீங்கள் வாயார பாடலாம். அப்படி இல்லையானா நீங்கள் கேசட்டில் போட்டு கேட்கலாம். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த திருப்பாவையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதி நிறைந்த நன்னாளாம் மார்கழி திங்கள். அப்போ அவ்வளோ சந்திர பகவான் நமக்கு, மதி என்றால் சந்திரன், நிறைய சக்திகளை அவர் நிறைத்து கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாங்க. அதை நாம் வாங்கிக்கணும். அதே மாதிரி அந்த 30 நாள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம்னு 2வது பாடலில் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, மை எழுதக்கூடாதுன்னா நம்ம அலங்காரங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி சாப்பாடில் பார்த்தீங்கன்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் அந்த நெய் பால் கொஞ்சம் ஃபேட்டி திங்ஸு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம், அதை விரதமாக இருக்கிறதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 27வது நாள் குடாரவள்ளி அன்னைக்கு இந்த பூஜை நிறைவு செய்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழங்கை வர நெய் வரணுமா. அப்படி உங்களுக்கு சக்கரை பொங்கல், அக்கார வடிசல் இதெல்லாம் எல்லா பெருமாள் கோயிலையும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த 30 நாள் சக்கரை பொங்கல் செய்யலைன்னா கூட கூடாரவள்ளி என்கின்ற மார்கழி 27வது நாள் அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு சொல்லி பெருமாளை புகழ்ந்து ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிறார். அன்னைக்கு நாம் நிறைய நெய்யெல்லாம் கொட்டி நாம் சக்கரை பொங்கல் செய்து பெருமாளுக்கு நிவேதியம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த துளசிக்கு போயிட்டு நாம் இந்த 30 நாளுமே துளசிக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு நாம் ஒரு 3 பிரதட்சணம் வர்றது ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இல்லாதவங்க துளசி நம்ம இப்போ எல்லாம் ஃப்ளாட்ஸில் இருக்கும், அப்போல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அங்கே ஒரு சின்ன கோலம், குட்டி கோலம் போட்டிங்கன்னா கூட போகிறோம். ஆனால் எந்த கோலமாக இருந்தாலும் அரிசிமா கோலமாக போடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த பூஜைகளை எல்லாம் செய்து அனைவரும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று முருகன் திருப்பாதம் பணிந்து, அடியேன் குருநாதர் பாதம் பணிந்து விடை பெறுகிறேன். இந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.